ஹாய் எல்லோருக்கும். சூப்பர் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் தான். குயிக்காக ரெடி பண்ணிடலாம். மெது வடை, உளுந்து வடை. இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ள அவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உளுந்து வடை என்னோடய ஸ்டைலில் பண்ணலாமா? அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு வெள்ளை முழு உளுந்து எடுத்திருக்கேன். அது சேர்த்துக்கலாம். அது ஒரு 2-3 தண்ணி நல்லா அலசிட்டு, அதில் அழுக்கெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நல்லா கழுவிட்டு ஒரு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். பருப்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி மாவு மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. தண்ணி லைட்டாக தெளித்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். மாவு நல்லா ப்ளஃபியாகவே கிடைக்கும் நமக்கு மிக்ஸியில் அரைச்சாலுமே. ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்து எடுத்துக்கணும் மாவை. ஸோ நமக்கு வடை நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு வரும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா அடித்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்குனது, அப்புறம் நறுக்கின பச்சை மிளகாய், ஒரு துண்டு நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதையும் நல்லா நறுக்கி சேர்த்துக்கணும். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு முழு மிளகு நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். ஒரு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ தண்ணியில் நல்லா கையை முக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு மாவை எடுத்து ஒரு உருண்டை மாதிரி உருட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டோம் அப்படின்னா ஷேப் சூப்பராக கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு தடையும் நம்ம வடை போடும்போது நம்ம தண்ணியில் கையை நனைச்சிட்டு போட்டோம் அப்படின்னா ஷேப் நல்லாயிருக்கும். மாவு கையில் ரொம்ப ஒட்டாமல் வரும். ஸோ ரொம்ப டேஸ்டான உளுந்த வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு டக்குன்னு ரெடி பண்ணோம் அப்படின்னா பருப்பு மட்டும் ஊற வச்சுட்டா போதும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நீங்கள் இந்த பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம போட தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.